எக்ஸசைஸ் 4.1ல தேர்டு சம் பார்க்கலாம். என்னென்னு பாருங்கள். ட்ராய பை சார்ட் வரைய சொல்லியிருக்காங்க. ஷோயிங் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். த டேபிள் ஷோஸ் த கலர்ஸ் ப்ரிஃபர்டு பை அ குரூப் ஆஃப் பீப்புள். ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒவ்வொரு கலரையும் லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளூ கலர்ஸ் வந்து 18 பீப்புளுக்கு பிடிக்குது. க்ரீன் கலர் வந்து 9 பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க. ரெட் கலர் 6 பீப்புள் லைக் பண்ணுறாங்க. எல்லோ கலர் வந்து 3 பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாக 36 பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து வராங்க இந்த டேபிள் ஃபார்மேட்டில். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பீப்புள்ஸும் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஒவ்வொரு கலரையும் லைக் பண்ணுறவங்களோட டீட்டெயில் டோட்டல் பீப்புளும் கொடுத்துருக்கிறது தெரியுது. அப்படி தானே? ஸோ இதில் இருந்து நம்ம வந்து பை சார்ட் வரையணும் அப்படின்னா இதில் வந்து நம்பர் ஆஃப் பீப்புள் தான் இருக்கே தவிர சம் ஆங்கிள்ஸ் இல்லை. நம்மளுக்கு தேவை ஆங்கிள் இருந்தால் மட்டும்தான் பை சார்ட் நம்ம ட்ரா பண்ண முடியும். அப்போது இங்கேயே என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும்? போன ப்ராப்ளம் செகண்ட் ப்ராப்ளம் செஞ்ச மாதிரியே தான் தேர்ட் ப்ராப்ளத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பை சார்ட் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிச்சி தான் பை சார்ட் வரைய முடியும். அப்போது ஒவ்வொரு கலருக்கும் நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா சேம் ப்ரொசீஜர். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் தெரியும். அதில் அந்த கலரை லைக் பண்ணுறவங்க எவ்வளோ பேருங்கிறதையும் தெரியும். சரியா? அந்த ஃப்ராக்ஷனை எழுதிட்டு இன்ட்டு 360 டிகிரி போட்டால் நம்மளுக்கு சென்ட்ரல் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ப்ளூ சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ளூவில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் 36க்கு 18 பீப்புள்ஸ் லைக் பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 360 டிகிரி அப்படிங்கிறத சென்ட்ரல் ஆங்கிளாக மாற்றுறதுக்காக. ஸோ 360 இங்கே 10 டைம்ஸ் 360 டிகிரி வரும். ஸோ 18 × 10 180 டிகிரி. அதே மாதிரி அடுத்த கலர் க்ரீன் கலர் வந்து 36 பீப்புளில் 9 பீப்புள்ஸ் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதை சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காக 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 36 1 டைம்ஸ் இங்கே 10 டைம்ஸ். ஓகேவா? ஸோ 9 × 10 90 டிகிரி கிடைக்குது. அதே மாதிரி அடுத்தது ரெட் கலர். ஓகேவா? ரெட் அப்படிங்கும்போது மொத்தம் இருக்கக்கூடிய 36 பீப்புள்ஸில் 6 பீப்புள் லைக் பண்ணுறாங்க. ஸோ அதை டிகிரியாக மாற்றுறதுக்கு 360 டிகிரியால் மல்டிப்ளை பண்ணுறோம். 136 இங்கே 10 டைம்ஸ். ஸோ 6 × 10 60 டிகிரி. லாஸ்ட்டு எல்லோ கலர் லைக் பண்ணுறவங்க வந்து 3 நம்பர்ஸ். ஸோ 3/36. ஸோ ஆங்கிளாக மாற்றுறதுக்காக 360 டிகிரி. 36 1 டைம்ஸ் இங்கே 10 டைம்ஸ். 3 × 10 30 டிகிரி. ஸோ ப்ளூ கலர், க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் எவ்வளோ ஆங்கிள்னு நம்ம எழுதியாச்சு. ஸோ இதை வச்சு பை சார்ட் வரைய போகிறோம். எப்படி வரைகிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். சர்க்கிள் போட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரொட்ராக்டர் வந்து இந்த பாயிண்டில் கரெக்டாக 0ல் வச்சு இது 0 டிகிரி நம்ம மார்க் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது எவ்வளவு? ப்ளூ கலர் 180 டிகிரி. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி இங்கே கிடைக்கும். இங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டால் இதுதான் ப்ளூ லைக். ஓகேவா? ப்ளூ கலர் லைக் பண்ணுறவங்க 180 டிகிரி. அடுத்தது இந்த லைனையே பேஸ் லைனாக வச்சிடணும். இப்போ வந்து நம்ம வந்து நோட்டை அப்படி திருப்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ 0 ஆங்கிள் இங்கே வச்சுட்டு நம்மளுக்கு அடுத்தது என்னது? க்ரீன் கலர். ஸோ க்ரீன் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நேராக வச்சு இங்கே 0 டிகிரினா 90 டிகிரி நேராக இங்கே வருது. ஸோ இதுதான் 90 டிகிரி க்ரீன் கலர். ஓகேவா? அடுத்து தேர்ட் ஒன் ரெட் கலர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இந்த 90 டிகிரி நம்ம பேஸ் லைனாக எடுக்கணும். இப்படி. ஸோ 0 டிகிரி இங்கே வச்சு 90 டிகிரியில் 0 ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு ரெட்டுக்கு வந்து 60 டிகிரிங்கனால இங்கேருந்து 60 டிகிரி மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணணும். இப்போ இந்த முடிஞ்ச லைனில் 0 டிகிரி செட் பண்ணி லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 30 டிகிரி பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் 0 டிகிரியில் முடிஞ்சிடும் எல்லோ கலர். ஸோ ஒவ்வொரு ஆங்கிளையும் நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு பை சார்ட்டில். ஸோ இதுதான் மெத்தட். ஓகேவா? எப்படி செய்கிறோன்னு தெரியுதா பை சார்ட்டு? ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈஸி தான். இதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட் இதுக்கு முந்தின செகண்ட் சம்மோட கான்செப்ட் தான் தேர்ட் சம்முக்கு வருது. ஸோ ஈஸி தான்.